கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் கூட உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பரலோகத்திலிருந்து நமக்கு ஊழியங்களும் வரங்களும் அளிக்கப்பட்டு இருக்கிறது கிருபையினாலே. அதனாலதான் மாறாத கிருபை வரங்கள் என்று நாம் சொல்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரத்துல கூட மேலும் நாம் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் நாம் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும்படி பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷக வேலைக்காகவும் கிறிஸ்துவினுடைய நிறைவான சரீரமான சபையானது பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகர்களாகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். எந்த ஒரு ஊழியத்தையும் நாம் பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரவர்களுடைய வாஞ்சைக்கேற்பபடியும் அழைப்பிற்கு ஏற்றபடியும் அவைகளை நாம் எப்படி செய்கிறோம் இந்த பூமியில அப்படின்றத பார்ப்பதற்காக தேவ தூதர்கள் எல்லாம் உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார்கள் என்று 1 பேதுரு 1வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். ஊழியங்களிலே 2 வகையான ஊழியம் இருக்கிறது. ஒன்று மகிமையான ஊழியம், இன்னொன்று வல்லமையான ஊழியம். மகிமையான ஊழியம் என்பது தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டு அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்ம வல்லமையான ஊழியம் செய்ய முடியும். அவரை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்படவில்லை என்றால் நாம் செய்கிற ஊழியம் வல்லமையா இருக்காது. எந்த ஊழியக்காரர்களும் அல்லது சுவிசேஷகர்களும் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய மகிமையான அந்த மகத்துவத்தை நாம் அறிந்து கொண்டு வல்லமையாய் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கென்று நாம் வல்லமையாய் ஊழியம் செய்வதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டு கர்த்தருடைய மகிமையினாலே நிரப்ப ஒரு நாள் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.